வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் 34 இன்ச்சு ப்ளவுஸுக்கு ரொம்ப ஈஸியான முறையில் கை எவ்வளோ சிம்பிளாக வெட்டலான்னு தான் பார்க்க போகிறோம். கை குடையிறது லைன் போட்டு ரொம்ப ஈஸியான முறையில் சொல்லியிருக்கேன். ஏற்கனவே பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் கட் பண்ண வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். வாங்க எப்படி கட் பண்ணலான்னு பார்ப்போம். இந்த மாதிரி பேக்கும் ஃப்ரண்ட்டும் 2ஆக மடித்து கட் பண்ணோம். இப்போது கைக்கு 4ஆக மடிச்சுக்கலாம். கை அடியில் மடித்து தைக்க 1.5 இன்ச்சு விட்டுக்கலாம். 1.5 இன்ச்சு இந்த மாதிரி விட்டுட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போது அதிலிருந்து கை உயரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சுக்கலாம். எனக்கு 6 இன்ச்சு தேவை, நான் 6 இன்ச்சு எடுத்துக்கிறேன். 6 இன்ச்சில் ஒரு லைன் போட்டுட்டு தையலுக்காக ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு இன்னொரு லைன் போட்டுக்கலாம். தையல் லைனோட சேர்த்து அந்த துணியை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது மடித்து தைக்க 1.5 இன்ச்சு விட்டோம்ல, அதில் கையோட சுற்றளவை குறிச்சிக்கலாம். எனக்கு 12 இன்ச்சு இருந்தது, அதில் பாதி 6 இன்ச்சை குறிச்சிக்கலாம். இப்போது அந்த பக்கம் 1.5 இன்ச்சு சேர்த்து 7.5 இன்ச்சு வச்சுக்கலாம். அந்த 7.5 இன்ச்சில் தையல் கோட்டிலேருந்து 3 இன்ச்சு வச்சுக்கலாம். இப்போது ஒரு 1.25 இன்ச்சு விட்டுட்டு ஒரு டாட் வச்சுக்கலாம். அந்த 1.25 இன்ச்சு டாட்லேருந்து அந்த 3 இன்ச்சு டாட் வரைக்கும் ஒரு லைன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி லைன் போட்டு கட் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போது எவ்வளோ இன்ச்சு இருக்குதுன்னு அளந்து பார்த்துக்கலாம். 7 இன்ச்சு இருக்குது, அதில் பாதி 3.5 இன்ச்சில் ஒரு டாட் வச்சுக்கலாம். இப்போது அந்த லைனில் மார்க் டிக் பண்ணுற மாதிரி ஒரு லைன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி லைனை தாண்டி ஒரு 1/2 இன்ச்சில் அந்த கேப் இருக்கும், அந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போது அந்த 3 இன்ச்சிலேருந்து இந்த கையோட சுற்றளவுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். அதிலிருந்து 1.5 இன்ச்சு தையலுக்காக விட்டுட்டு இன்னொரு லைன் போட்டுக்கலாம். இப்போது மார்க் மாதிரி டிக் பண்ண இடத்துல அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது தேவையில்லாத துணியை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது 2 ஸ்லீவுக்கும் சென்டராக ஒரு அர்க்காத் பண்ணிக்கலாம். தையலுக்காக விட்ட லைன்லையும் அர்க்காத் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் அந்த மாதிரி விரிச்சிட்டு ஒரு லைன் போட்டு குடஞ்சிக்கலாம். லைன் போட்டு குடஞ்சா கற்றுக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி குடஞ்சி எடுத்தது ஒரு 3/4 இன்ச்சு அளவில் எஸ் வடிவத்தில் வரும். இப்போது அந்த இடத்துல சென்டராக ஒரு அர்க்காத் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்ரண்ட் எதுன்னு கரெக்டாக தெரியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.